இன்னைக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ், அது மட்டும் இல்லை சுகருக்கு இன்சுலின் போடக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை டெய்லி அரைச்சி என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோக்கு கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப முக்கியமானது, சரியா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, சரியா, உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கும். என்னது? ரைஸ் சாப்பிட்டதுனால தான். எப்படி? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோம்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள். நடைபயிற்சி பண்ணதுனால, நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. கொடுத்தது எல்லாம் என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? சிறுதானியத்தை சாப்பிட்டு. வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை. இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, வெந்தயம், ஆவாரம் பூ. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க. கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு என்ன ஆகும் தெரியுமா? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. ஹாரிசன் புத்தகம். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் சொல்லுது. சுகர் மாத்திரை, இன்சுலினோ நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிரந்தரமாக நடத்தலாம்னு சொல்லுது. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. கருவேப்பிலை எந்த பிரயோஜனமும் கிடையாது.